ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில திருத்தங்கள்லாம் பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அனைவருமே ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திருத்தங்கள்லாம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆதார் கார்டில் 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எடுத்த ஆதார் கார்டு அனைத்துமே அப்டேட் பண்ண வேண்டும். கேஒசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட்டும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் ஒரு சில பேரால் நிறைய முகவரிகள்லாம் மாற்றிருப்பாங்க. சில முகவரியை மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் அனைத்தையுமே மாற்றணும் அப்படின்னா இப்போ ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் கால நீடிப்புகள் இருந்திருந்தது. இப்போ அதிரடியாக ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அப்டேட் செய்துக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக தான் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா இப்போ நீடிக்கப்பட்டிருக்கு. சில அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த இந்தியாவில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரு முக்கிய ஒரு ஆதாரமாக தான் இருக்குது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அனைத்துமே ஒரிஜினலாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் இப்போ ஆதார் கார்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பிரகாரம் அனைத்து மக்களுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அப்டேட்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த அப்டேட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஆதார் மையத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும் ஆதார் கார்டு நம்ம இந்திய அடையாளத்தில் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆதாரம் தான். இந்த அனைத்து ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேகை வைத்தாலே எங்கே இருந்தாலும் பணங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆதார் கார்டு முக்கிய ஒரு கார்டாக இருந்திருக்கு இல்லையா? இந்த நிலையில் நிறைய பேர் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. சில மொபைல் நம்பர் இருந்தால் மட்டுமே தான் அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது முக்கியமாக கேட்குறாங்க இல்லையா? இதுக்காக ஒரு அப்டேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் கால அவகாசம் இதுக்கு நீடிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அப்படின்ற மாதிரி இப்போ செய்திகள் வெளியே இருக்குது. இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்தியாவில் ஆதார் கார்டு என்பது அனைவரும் மிக அத்தியாவசியமாக ஆவணமாகும். அது ஆதார் கார்டு இல்லாமல் இந்தியாவில் எதுவும் கிடையாது என்ற நிலை வந்துவிட்டது இல்லையா? இந்த நிலையில் ஆதார் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. இந்த இந்திய தனிப்பட்ட அடையாள ஆணையம் ஆதார் கார்டை இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இலவசமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? தற்போது வெளியாகி உள்ள அறிவிப்பின்படி ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் 2026 ஜூன் 14ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. இந்த நிலையில் இப்போ ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் இப்போ கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதன் பிறகு மூலம் ஆதார் கார்டை அப்டேட் செய்வதை நினைப்பவர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது. ஏனெனில் ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் நேற்று முடிவடைந்திருந்த நிலையில் தொடர்ந்து மீண்டும் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு தொலைஞ்சி போச்சா இப்போது ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா அதே வழியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆதார் கார்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயன்பெறும் விதமாக என்னென்ன பயன்களாம் இந்த பொதுமக்களுக்கு இதில் கிடைக்குது அப்படின்னு மாதிரி தான் கிடைக்குது பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பின் மூலம் தங்களுடைய ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிக்க வர விரும்புவோர் தங்கள் ஆவணங்களை இலவசமாக பதிவேற்றுவதன் மூலம் ஆதார் மாற்றங்களை செய்யலாம். அதே மாதிரி இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஆதார் கார்டுகள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதார் கார்டு அடையாளம் மை ஆதார் போர்ட்டல் மூலம் இலவசமாக ஆன்லைன் அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மூலமாக மை ஆதார் அப்படின்றத ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே அதிலே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் மெசேஞ்சு இது மாதிரிலாம் அனைத்துமே நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கட்டாயம் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பொதுவான அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது குறித்து இந்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. அதில் லட்சக்கணக்கான ஆதார் எண் வைத்தவர்களுக்கு பயனாளர்களுக்கும் வகையில் யூடிஐ இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியை 2026 ஜூலை 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச சேவை மை ஆதார்
போர்ட்டில் மட்டுமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தங்கள் ஆதாரங்களை புதுப்பித்த நிலையில் வைத்திருந்த ஊக்குவிக்கிறது இது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆதார் ஆணையம் வந்து ஸோ போட்டிருக்காங்க. சில உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்க போகுது. சில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் ஆதாரத்தை பெற்று அதன் பின்னர் தங்கள் ஆவணங்களை புதுப்பிக்காதவர்கள் ஆதார் தளத்தில் தங்கள் பதிவுகளை புதுப்பிக்குமாறு இந்திய தனிப்பட்ட அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. அவர்களுடைய பெயர், முகவரி அல்லது பிற விவரங்கள் மாற்றிய நபர்களுடன் அப்டேட் செய்வது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 வருடங்கள் ஆகிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே நீங்கள் வந்து ஆதார் கார்டில் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நிராகரிக்கப்படும். சில பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. சில உங்களுடைய மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைரேகை, ஸோ அல்லது உங்களுடைய கருவிழி அல்லது புகைப்படத்தை புதுப்பிக்க நீங்கள் அருகில் உள்ள ஆதார் சேவையை மையத்திற்கு சென்று அப்டேட் செய்ய வேண்டும். ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எந்த ஒரு மாற்றமே வந்து சோராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இலவச ஆவண புதுப்பிப்பு சேவை மையாதார் போர்ட்டில் மூலம் மட்டுமே கிடைக்கும். 2026 ஜூலை 14ஆம் தேதி வரை மட்டுமே இந்த இலவச சேவை கிடைக்கும். இந்த கால பிறகு வழக்கமான கட்டணங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா எப்போலாம் அப்டேட் கொடுக்கலாம், இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா இப்போ இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இதற்கு ஆதார் கார்டு இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் ஏற்கனவே பல முறை நீடித்துள்ளது. தற்போது மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடித்துள்ளதாக வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு தங்களுடைய ஆதார் கார்டில் இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம். மீண்டும் காலக்கெடு நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த ஆதார் கார்டு அப்டேட்டை பொறுத்தளவுக்கு வந்து முடிச்சுக்கோங்க. சில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ஆதார் கார்டெல்லாம் வந்து வைத்திருப்பாங்க இல்லையா. ஸோ 10 வருடத்தில் எந்த ஒரு அப்டேட்டுமே ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கியின் மூலமாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய கேஒசி அப்டேட்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ அதெல்லாம் முடியல அப்படின்னா எந்த ஒரு பணம் வராது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கியின் மூலமாக நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ₹1000 வாங்குறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ட்டு இப்போ வந்து தனிப்பட்ட அடையாள ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு இல்லையா. ஸோ ஆதார் கார்டு தான் மக்களுடைய ஒரு ஆதாரமாக வந்து இருக்கு இல்லையா. ஸோ அனைத்து விதமான பார்ட்டுகளும் இந்த ஆதார் கார்டில் ஸோ இருக்குது. ஸோ இந்த ஆதார் கார்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில எதனா நேம் சேஞ்சு பண்ணணும் அப்படின்னா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில நிறைய படிக்கிற பிள்ளைங்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய அப்டேட்காக ஸோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் ஸோ இருந்திருக்கு. சில ஆதார் கார்டில் வைத்திருக்க அனைவருமே அப்டேட்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.